பிஹைண்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையில் பொதுமக்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. பணம் பறிக்கும் மோசடி நடவடிக்கை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை வழங்கியுள்ளது. தொலைபேசி அல்லது இணையம் மூலம் தொடர்பு கொண்டு உங்கள் மீது ஒரு விசாரணை என்று கூறி மிரட்டுகின்றனர். குற்ற விசாரணை என்ற போர்வையில் மக்களை பயமுறுத்தி பணத்தை பறிக்கின்றனர். எவரேனும் தொலைபேசி மூலம் போலீசார் என அடையாளப்படுத்தி பணம் கோரினாலோ உடனடியாக உங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் தம்புதேகம பகுதியில் நீராட சென்ற இருவர் சடலங்களாக மீட்கப்பட்ட சோகமான சம்பவத்துடன் திசாவிவில் நீரில் மூழ்கிய நபர் ஒருவர் நூலிலையில் உயிர் தப்பிய சம்பவம் 2026 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர்கள் 19 மற்றும் 30 வயதுடைய இளைஞர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் பெந்திவெவ மற்றும் திம்பிரியஸ்கடவெவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட விசாரணைகளின்படி இவர்கள் குறித்த பகுதியில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. சடலங்கள் தற்போது தம்புதேகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கொழும்பு வருகை. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இலங்கைக்கான தனது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு வந்துள்ளார். இவ்விஜயத்தின் போது இரு தரப்பு சந்திப்புகளில் ஈடுபட உள்ள அவர் இந்திய அரசின் நன்கொடையூடான இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளையும் கையளிக்க உள்ளார். மேலும் இதுபோன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் பிரியவதனா ஜோகேஸ்வரன். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.